ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செல்ஃப் ப்ரீமியம் மோட்ரு வந்து ரன் ஆகுது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடுது. திரும்ப சுவிட்சை நிப்பாட்டி போட்டதுக்கப்புறம் தான் திரும்ப ஆன் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரீமியம் இப்போ வர மோட்டர்லலாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டயோடு ஒன்று ஹீட்டு வந்து ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டயோடு வச்சுருக்காங்க. இப்போ அந்த டயோடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மோட்ரு வந்து வைண்டிங்கில் வந்து நடுவில் வச்சுருவாங்க. இப்போ மோட்டரோட காமன் ஒயரில் எடுத்து நடுவில் காயில் 2 காயிலையும் பிரித்து நடுவில் வச்சு அது வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதனால் வந்து மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு எதுக்காகனா வைண்டிங்கை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே அவங்களோட பெனிஃபிட்காக தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா வைண்டிங் ரொம்ப சூடேறி காயில் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தானே அது லாஸு. ரெண்டாவது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து இப்போ வர எல்லா மோட்டர்லையுமே மேக்ஸிமம் வச்சிடுறாங்க. இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நாளாக கொஞ்சம் நாளில் லைட்டான ஹீட் வந்தாலே இந்த மாதிரி ஆஃப் ஆகிடுது. அந்த பிரச்சனைக்காக தான் இப்போ இந்த மோட்ரு வந்து வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அதை கழட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அதை எப்படி கனெக்ஷன் டைரெக்ட் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். இந்த மோட்டரில் வந்து வெளியிலேயே கூட டைரெக்ட் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மோட்டரை வந்து கழட்டி உங்களுக்கு அந்த டயோடு எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். வெளியிலேயே கூட ஜாயின் பண்ணலாம். அந்த ஒயரையும் காட்டுறேன், எந்த ஒயர் வெளியில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த டெர்மினல். நடுவில் வந்து காயிலுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. அந்த சில்வர் கலரில் இருக்குது பாருங்கள், அதை நடுவில் வச்சுருப்பாங்க. இந்த இதை வந்து காமன் ஒயரில் தான் வைப்பாங்க. காமன் ஒயரில் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரன்னிங் ரெண்டும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அதை வந்து காமன் ஒயரில் தான் இந்த டெர்மினலில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வச்சு பாருங்கள், இது ஜாயின் பண்ண இதிலேருந்தே ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த ஒயரில் நீங்கள் டைரெக்டாக நியூட்ரலில் கொடுத்துட்டாலுமே இது வந்து ஓகேவாயிடும். இப்போ இது வந்து அந்த டெர்மினல்லேருந்து வர இன்னொரு ஒயரு இப்போ ஆடுது பாருங்கள், கீழே இருக்க ஒயரு. இது வந்து டெர்மினல்லேருந்து இந்த வர இன்னொரு ஒயரு. இதில் போயிட்டு தான் அதில் போகும். இந்த ஒயர் இப்போ நான் இழுத்து காட்டுற ஒயர் வந்து சும்மா வச்சுருப்பாங்க. நீங்கள் நியூட்ரல் இந்த ஒயர் கொடுக்குறதுக்கு பதில் அந்த ஒயரு கொடுத்துட்டிங்கனாவே மோட்ரு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டைரெக்ட் பண்ணிடலாம். இப்போ அது தெரியாத என்ன பண்ணுவாங்க, இதை வந்து மோட்டரை வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் எலக்ட்ரிஷியன் எடுத்துகிட்டு போவாங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த ஆட்டர் ஒயர் எல்லா டெக்ஸ்மோ இந்த கம்பெனி வந்து டேரோ கம்பெனி. இதில் வந்து எல்லா மோட்டர்லேயுமே ஒரே மாதிரி தான் ஒயர் இருக்கும். அந்த ஒயர் தான், அந்த கலர் ஒயரை மட்டும் பார்த்துங்க, லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த ஒயரில் வந்து ஒயரை மாற்றி கொடுத்துட்டாலே போதும், மோட்ரு வந்து ரன் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரிக்க தேவையில்ல. நான் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில மோட்டரில் வரும். அந்த மாதிரி வெளியில் கனெக்ஷன் இல்லாத மோட்ரு வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உருவிட்டு இந்த ஒயரை டைரெக்ட் பண்ணி திரும்ப வச்சு கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது வந்து மோட்டருக்கு வந்து ரொம்ப சேஃப்டியான ஒன்று தான். இருந்தாலும் இது வந்து கொஞ்ச நாளில் வீணாக போயிடுறது தான் இப்போ சிரமமாக இருக்குது. இதுக்காக நம்ம ஆள் கூப்பிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல இது தான். சரி, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு கனெக்ஷன் போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே திரும்ப கட்டிட்டு ஆயில் வந்து ஊற்றணும். ஆயில் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, இப்போ நான் கட் பண்ணி நூல் எடுக்கும் போது ஏதாவது கம்பி ஏதாவது காயமாக இருக்கலாம் லைட்டாக. அந்த மாதிரி காயம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் ஆயில் ஊற்றுறது. நமக்கு தெரியாமல் சில இடத்துல காயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து ஆயில் ஊற்றுறோம். இந்த ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதும் மோட்டரை வந்து மாட்டிடலாம். ஃபுல்லாக மோட்ரு அசம்பிள் பண்ணதும் மோட்ரு வந்து பாடி ஷாட்டு கண்டினியூலாம் செக் பண்ணிவிட்டு மோட்ரு வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மோட்ரு மாட்டியாச்சு. இப்போ வந்து மோட்ரு வந்து பாடி ஷாட் செக் பண்ணலாம்.
மோட்ரு வந்து பாடி ஷாட் எதுவும் காட்டலை. கண்டினியூ செக் பண்ணி பார்ப்போம். கண்டினியூ வந்து நல்லா காட்டுது, பாடி ஷாட் ஒன்றும் காட்டலை. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே கம்பி வந்து மோதலை, கட் ஆகலை, கரெக்டாக கண்டினியூ எல்லாமே வருது. இப்போ வந்து மோட்டரில் வந்து அந்த இதில் கனெக்ஷன் கொடுத்து, ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு மோட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மோட்ரு வந்து இந்த மாதிரி தண்ணிக்காக யூஸ் பண்ணுற மோட்ரு, செல்ஃப் ப்ரீமியம், ஜெட் மோட்ரு, எந்த மோட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல பம்பில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் ஓட்டி பார்க்கணும். நீங்கள் பம்பில் வந்து தண்ணி ஊற்றாமல் ஓட்டினீங்க அப்படின்னா உள்ளுக்கு இருக்கிற ஆயில் செல் வந்து உடனே ஹீட் ஆகி போயிடும். ஆயில் செல் போயிடுச்சு அப்படின்னா தண்ணி ஏறுறது குறையும், தண்ணி வந்து காயிலுக்குள்ளே மோட்ரு பக்கம் போயிடும், அந்த மாதிரி நிறைய தொல்லை வரும் ஆயில் செல் வந்து. அதனால் தண்ணி ஊற்றாமல் போடாதீங்க. இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், தண்ணி ஊற்றிட்டேன், மோட்ரு ஆன் பண்ணி பார்ப்போம். மோட்ரு வந்து கரெக்ட் டைரெக்ஷனில் ஓடுதான்றதையும் மோட்ரு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, மோட்ரு வந்து இப்போ கரெக்ட் டைரெக்ஷனில் தான் ஓடுது. ஓகே, இப்போ நம்ம பண்ண வேலை வந்து சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.